வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகூர்த்தம் ஹேர் ஸ்டைல் எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணலாம் அப்படின்றதா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம 5 பியூட்டி அகாடமி யூடியூப் சேனலை புதுசா யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நெக்ஸ்ட் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேர்ந்துரும். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம முகூர்த்தம் ஹேர் ஸ்டைல் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட கிளையண்ட்டுக்கு வந்து ஹேர் ப்ரிப்பர்ன்றது ரொம்ப முக்கியம். நம்ம முகூர்த்தம்ன்றபோது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டைம் அவ்வளவா இருக்காது. நம்ம வந்து சீக்கிரமா தான் வந்து பிரைடு ரெடி பண்ற மாதிரி இருக்கும். அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு சீக்கிரமா வந்து நம்ம எப்படி முகூர்த்தம் ஹேர் ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் நம்ம பார்க்கலாம். ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல பொறுத்த வரைக்கும் நம்ம முகூர்த்தத்துக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 2 இன்ச் தான் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டிஷனுக்கு நம்ம விடுற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு 2 இன்ச் இந்த 2 இன்ச் மட்டும் தான் வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு இதில் தான் வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டிஷனை ஒர்க் பண்ண போகிறோம். அதனால இந்த 2 இன்ச் நீங்கள் இந்த கோம்லேயே அளவு வச்சுக்கோங்க. 2 இன்ச் வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு அதை செக்ஷனாக பிரிச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு டைம் இருக்காது, முகூர்த்தம் டைம்ல நம்மளுக்கு வந்து டைம் இருக்காது அப்படின்றதுனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இப்போ ஃப்ரண்ட் பொசிஷன் மட்டும் நீங்க க்ரிம் பண்ணிக்கோங்க. க்ரிம் பண்றது எப்படி அதெல்லாம் வந்து நான் ஒரு வீடியோ உங்களுக்கு நான் சொல்றேன். ஏன்னா ஆல்ரெடி இந்த டம்மில வந்து நான் க்ரிம் பண்ணி செட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு டைம் தான் இந்த டம்மில நம்ம க்ரிம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பண்ண முடியாது. அதனால க்ரிம்ப் எப்படி பண்றது அப்படின்றத உங்களுக்கு ஒரிஜினல் ஹேர்ல நான் வந்து பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஆல்ரெடி இது வந்து பண்ணிட்டதுனால நான் உங்களுக்கு டைரக்டா ஹேர் ஸ்டைலுக்கே போயிடுறேன். 2 இன்ச் விட்டு இந்த நம்மளோட இயர் இருக்கு இல்லையா, இந்த இயர்ல சென்டரா வர மாதிரி நீங்க பார்ட்டிஷன் வந்து பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு ஒரு செக்ஷன் கிளிப் போட்டு லாக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டா நீங்க பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இந்த ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஹேர்ல தான் வந்து நம்ம ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல நம்ம பண்ண போறோம். அதனால இந்த மாதிரி செக்ஷன் பிரிச்சு கிளிப் போட்டுக்கோங்க. செக்ஷன் கிளிப் வச்சு கிளிப் போட்டுக்கோங்க. 2 பக்கமே கரெக்டா இருக்க மாதிரி நீங்க செக்ஷன் பிரிச்சுக்கோங்க. இப்போ இந்த ஏரியால மட்டும்தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் பண்ண போறது. நான் 2 சைடுமே பிரிச்சுட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பிக்கலாம். எப்பவுமே வந்து நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிளைண்ட்டை நேராக உட்கார வச்சு தான் நம்ம சர்வீஸ் பண்ணணும். இப்போ வந்து டம்மி வந்து லைட்டாக சாஞ்சிருக்கு. நான் இதை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். நேராக கிளைண்ட்டை உட்கார வச்சு ஹேர் ஸ்டைல் போடும்போது தான் வந்து நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்றத நம்மளுக்கு தெரியும். இல்லைன்னா ஒரு மாதிரி சாஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி, சைடாக போகிற மாதிரி அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு வரும். அதனால் ஃபஸ்ட்டு கரெக்டாக 90 டிகிரி இருக்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக உட்கார வச்சுருங்க கிளைண்ட்டை. இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ பேக் ஹேர் ஸ்டைலை பஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒன்று சி செக்ஷன் எடுத்து பண்ணுவோம். இல்லை இதை விட பார்த்தீங்கன்னா சி செக்ஷன்லேருந்து ஃபுல்லாகவே எடுத்து நம்ம ஃபுல் பஃப் பண்ணுவோம். இது 2 தான் நம்ம பண்ணுவோம். சரிங்களா? இப்போது முகூர்த்தம் ஹேர் ஸ்டைலுக்கு வந்து நம்ம சி செக்ஷன் எடுத்து நம்ம ஹேர் எடுத்துன்னு வந்து செட் பண்ணோம்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. இப்போ நம்ம ஃபுல் பஃப் தான் நம்ம இப்போது முகூர்த்தம் ஹேர் ஸ்டைலுக்கு நம்ம வைக்க போகிறோம். இப்போது முகூர்த்தம் ஹேர் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆக்சிபிட்டல் போன் கிட்ட இங்கே வர அளவுக்கு நம்ம வந்து முகூர்த்தம் இந்த பஃப் வந்து நம்ம வைக்கணும். முகூர்த்தம் ஹேர் ஸ்டைலுக்கு ஆக்சிபிட்டல் போகணும். இல்லை நீங்கள் ஏதாவது போனிடெயில் போடுறீங்க, இல்லை வேற ஏதாச்சும் கீழே ஹேர் ஸ்டைல் போடுறீங்க அப்படின்னா, இது வந்து நாப்பின் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஆக்சிபிட்டல் போன், நாப்பின் ஏரியா, இது செக்ஷன் ஏரியா. இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்கேல்பை வந்து தனித்தனியாக நம்ம பிரிச்சுக்கணும். இப்போ நம்ம இந்த பஃப்பை வந்து ஆக்சிபிட்டல் போனில் தான் எடுத்துகிட்டு வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். எப்படி செக்ஷன் பண்ணி பஃப் எடுத்துகிட்டு வந்து வைக்கலாம் அப்படின்றத இப்போ வந்து நம்ம ஃபுல் பஃப் வைக்க போகிறோம். ஃபுல் பஃப் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சென்டரில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பஃப் வைக்கணும். இதுக்கு வந்து நம்ம எப்படி அளவு எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புருவம் இருக்கு இல்லையா, புருவத்தோட சென்டர்லேருந்து இப்படி ஒரு செக்ஷனும், இந்த புருவத்திலேருந்து இங்க ஒரு செக்ஷனும் எடுத்து இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபுல் பஃப் வைக்கிறதுக்கான கரெக்டான ஒரு அளவு நம்ம எடுத்துக்கணும். இதுவுமே ரொம்ப பின்னாடி போயிடுச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. கரெக்டான அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இது வரைக்கும் நல்லா பேக் ஹோம் பண்ணி கரெக்டான அளவு வச்சுட்டு அதுக்கப்புறம் சைடில் இருக்கிறத எப்படி கவர் பண்ணலான்றத பார்க்கலாம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம சென்டர் பஃப் வைக்கிறதுக்கான இவ்வளோ ஹேர் எடுத்திருக்கோம். இப்போ இது ஃபுல்லா கோம்ப் பண்ணிக்கலாம். கோம்ப் பண்ணிட்டு சின்ன சின்ன செக்ஷனா எடுத்து நம்ம பேக் கோம்ப் பண்ணலாம். இந்த மாரி சின்ன சின்ன செக்ஷனா பிரிச்சுக்கோங்க. இப்போ எந்த ஹேர வந்து நம்ம பேக் கோம்ப் பண்றோமோ, அந்த ஹேர வந்து நல்லா ஒரு 90 டிகிரில நேரா புடிச்சுக்கோங்க. இப்படி நேரா புடிச்சிட்டு, டஸ்ட் பவுடர் இருந்துச்சுன்னா, டஸ்ட் பவுடர் வச்சு நல்லா நான் இப்போ டம்மின்றதுனால டஸ்ட் பவுடர் யூஸ் பண்ணல. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நிர்வல்ன்ற பிராண்ட் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து இப்படி பம்ப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி பவுடர் வரும். இது உங்களுக்கு பேக் ஒன் பண்றதுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. இப்போ டம்மின்னும் போது நான் நிறைய யூஸ் பண்ணல, கொஞ்சமா யூஸ் பண்றேன். டம்மியை பொறுத்த வரைக்கும் நீங்க பேக் ஹோம் வந்து இங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா பிடிச்சிட்டு இங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வந்து நீங்க இப்படி கீழே வரைக்கும் எடுத்துட்டு வந்து லாக் பண்ணணும். இப்படி கீழே எடுத்துட்டு வந்து லாக் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு கேப் எதுவும் இல்லாம இருக்கும். மறுபடியுமே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வந்து இப்படி எடுத்துட்டு வந்து டைட்டா லாக் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு பேக் ஹோம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நல்லா உங்களுக்கு ஹை பஃப் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஃபுல்லா பேக் ஹோம் பண்ணி ஃபுல்லா எடுத்துட்டு வந்து கீழே வரைக்கும் நல்லா விட்டுருங்க. இதுக்கப்புறம் இங்க ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிட்டு இந்த கோமால எக்ஸஸ் ஹேர் ஏதாவது இருந்துச்சுன்னா இதை இப்படி கோம் பண்ணி விட்டுட்டு, இப்போ நீங்க இப்படி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான ஒரு பேக் ஹோம் கிடைக்கும். இதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து 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 நீங்க பேக் ஹோம் பண்ணி 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 நீங்க ஒரு பஃப் கிரியேட் பண்ணணும். மறுபடியும் அதே மாதிரியே வந்து அடுத்த செக்ஷன் எடுத்துக்கலாம். அடுத்த செக்ஷனுமே ஒரு 2-3 செக்ஷன் வந்து இந்த மாதிரி நிறைய ஹேர் இருக்க மாதிரி பேக் ஹோம் பண்ணிக்கோங்க. எடுத்துட்டு வர எல்லா ஹேருமே கீழே வரைக்கும் எடுத்துட்டு வந்து டைட்டா லாக் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் வந்து ரைட்ல ஸ்ட்ரெயிட்டா, லெஃப்ட்ல மறுபடியும் ஸ்ட்ரெயிட்டா இந்த மாதிரி லாக் பண்ணும்போது ஈவனா உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். மறுபடியும் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிட்டு இப்படி விட்டுட்டு அதை நல்லா இப்படி கோம் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா ஸ்ட்ராங்கா போயிட்டு உங்களுக்கு நல்லா லாக் ஆயிட்டு இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பண்ணலாம். இப்போ நான் வந்து டஸ்ட் பவுடர்ல யூஸ் பண்ணல, டைரக்டா அப்படியே எடுத்துட்டு வந்து லாக் பண்றேன். ஏன்னா டம்மில வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணிட்டோம்னா பிரிக்க முடியாது, நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் போட முடியாது இல்லையா? அதனால நீங்க கிளைண்ட்டுக்கு யூஸ் பண்ணும்போது டஸ்ட் பவுடர் வச்சு பண்ணுங்க, அழகா இருக்கும். ஒரு ஒரு டைமே வந்து நீங்க ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணி இந்த மாதிரி லாக் பண்ணிட்டே வாங்க. நான் ஃப்ரண்ட் வர 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 பார்த்தீங்கன்னா
ரொம்ப பேக் கோம் பண்ணாம மைல்டா ஃப்ரண்ட்ல தெரியாம பேக்ல மட்டும் தெரியற மாதிரி பேக் கோம் பண்றேன். இந்த மாதிரி நீங்க ஒரு டைமும் நல்லா கோம் பண்ணி சிக்கலாம பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்னும் போது பாத்தீங்கன்னா நிறைய பேக்கும் பண்ணிட்டீங்கன்னா இங்க வந்து நமக்கு நல்லா இருக்காது. அதனால லைட்டா என்ன பண்றேன், 90 டிகிரி தான் எல்லாத்தையுமே நான் பிடிக்கிறேன். லைட்டா நெட் பண்ணி வைக்கிறேன். நீங்க வந்து இங்க கரெக்டான மாதிரி நீங்க பேக்கும் பண்ணலன்னா இந்த ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு கேப் வர மாதிரி ஆயிடும். அதனால பார்க்க ஒரு மாதிரி அசிங்கமா இருக்க மாதிரி இருக்கும். அதனால இந்த பேக் ஹோம் பண்றதை நீங்க கரெக்டா 90 டிகிரில வச்சு பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டா வரும். இப்போ வந்து லாஸ்ட் வந்து நம்ம பேக் ஹோம் பண்ணி செட் பண்ண போறோம். இதுக்குமே ஸ்ப்ரே வந்து பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிட்டு இனிமே இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்ல இருந்து நல்லா கோம் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இப்போ நம்ம சென்டர்ல மட்டும் பேக் ஹோம் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வைக்க போறது வந்து ஃபுல் பஃப் தான். இது வந்து நம்ம ஹேர்லாம் வந்து ஸ்ப்ரேலாம் பண்ணி செட் பண்ணி வச்சிருக்கிறதுனால இது கலையாது, அப்படியே தான் இருக்கும். இந்த அளவுக்கு பஃப் போதும் அப்படின்னா நீங்க இந்த அளவுக்கே வச்சுக்கலாம். இல்லை எனக்கு இன்னும் நல்லா ஹைட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா இப்படி ப்ரெஷர் கொடுத்து இப்படி ஹைட் தூக்கி கூட நீங்க இந்த மாதிரி நீங்க லாக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம சைடில் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஷைன் ஸ்ப்ரே அடிச்சு இதெல்லாம் இந்த மாதிரி லைட்டா ஏதாவது சிக்கல் அது மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா இப்போ சென்டர்ல வந்து நம்ம பஃப் கிரியேட் பண்ணோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம இந்த லென்த் கொடுக்கணுமோ அதை எடுத்துக்கோங்க. இதுலேருந்து கொஞ்சம் ஹேர் வந்து ஃப்ரண்ட்ல இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த ஹேரை வந்து 2 பார்ஷனாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு சைடில் வைக்கக்கூடிய பஃப் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இதே மாதிரியே பேக் ஹோம் பண்ணி 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 எடுத்துகிட்டு வந்து டைட்டாக அப்படி லாக் பண்ணிக்கோங்க. இப்படி லாக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடம் மட்டும் உங்களுக்கு ஹைட் இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால இந்த ஹேர் கூட சேர்த்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கோம்ல அந்த ஹேரை கனெக்ட் பண்ணுங்க. இப்படி கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு கரெக்டான ஹைட்டு இது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த ஹேரோ நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இப்போது 90 டிகிரி எல்லாமே வந்து 90 டிகிரியில் தான் பிடிக்கணும். நல்லா கோம் பண்ணிட்டு வந்து கீழே வரைக்கும் நல்லா லாக் பண்ணுங்க. இப்படி லாக் பண்ணி இது கூட கனெக்ட் பண்ணணும். இப்போ நம்ம எந்த ஹேர் கூட எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதே தெரியக்கூடாது. ஃபுல் பஃப்பு நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடணும். இந்த சைடு எப்படி வச்சோமோ ஆப்போசிட் சைடுமே வந்து அதே மாதிரியே வந்து நம்ம பண்ணிக்கலாம். இதுவுமே ஸ்ப்ரே பண்ணி நல்லா லாக் பண்ணுங்க. இப்போ ஆப்போசிட் சைடு பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி லாக் பண்ணுறதுனால எந்த ஹேருமே கொஞ்சம் கூட கலையவே கலையாது பாருங்க. அதே மாதிரி தான் ஒரிஜினல் ஹேரும் இதே ப்ராசஸ் தான் நீங்கள் பண்ணணும். இப்போ ஆப்போசிட் சைடில் இந்த ஹேரை கொஞ்சமாக இந்த ஹேர் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஃப்ரண்ட்டில் எடுத்து விட்டுக்கோங்க.
ஃபஸ்ட்டு ஒரு செக்ஷன் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்து ட்ரை பண்ணுங்க. போக 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 உங்களுக்கு அது புரிஞ்சுக்கிட்டே வரும். அப்புறம் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். நல்லா லாக் பண்ணிடுங்க. ஓ இப்போ செகண்ட் செக்ஷன் எடுத்து நல்லா லாக் பண்ணுறேன். நல்லா ஸ்ப்ரே பண்ணி லாக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு இடத்துல ஈடுங்கத்தியமா இருந்துச்சுன்னா இந்த கோம் இருக்கு இல்லையா, இந்த கோம் இப்படி உள்ளார விட்டு மேலே இப்படி தூக்கி விடுங்க. இந்த மாதிரி மாறிடுங்க. ஷைன் ஸ்ப்ரே அடித்து இதில் ஏதாச்சும் பிசுறு இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ஷைன் ஸ்ப்ரே அடித்து நீங்கள் கோம் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிசுறுலாம் இல்லாமல் உங்களுக்கு அந்த ஷைனிங் லுக்கு வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும். நான் வந்து கோம் பாருங்கள் நேராக இப்படி எடுத்துன்னு போய் குத்தலை, நான் வந்து இந்த மாதிரி தான் ஆங்கிள் பண்ணுறேன். சிக்கு எடுக்கிறதுக்காக இப்படி தான் நீங்கள் வந்து ஆங்கிள் பண்ணணும். நேராக நீங்கள் இப்படி கோம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ள நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பேக் கோம் மொத்தமே பிரிஞ்சுட்டு வந்துடும். அதனால் இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். என்ன பண்ணாலும் அந்த பேக் கோம் ஒன்றுமே ஆகாது. கோம் பண்ணிவிட்டு லைட்டாக தூக்கி விட்டுட்டு நீங்கள் அதை அப்படியே கோம் பண்ணி பின்னாடி எடுத்துகிட்டு வந்து செக்யூர் பண்ணிடுங்க. நான் கோம் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ஷைன் ஸ்ப்ரே அடித்து ஃபுல்லாக லாக் பண்ணுறேன். ஷைன் ஸ்ப்ரே அடிக்கிறேன். ஷைன் ஸ்ப்ரே அடிச்சுட்டு லாஸ்ட்டாக நான் லாக் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஷைன் ஸ்ப்ரே அடிச்சுட்டு நல்லா கோம் பண்ணுறேன். இந்த பிசுறுலாம் இல்லாமல் நல்லா ஸ்ப்ரே பண்ணி நல்லா கோம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதில் எந்த ஒரு ஃபுல்லிங்கும் பண்ண போகிறது கிடையாது, எதுவும் பண்ணல. அப்படியே தான் நம்ம லாக் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் கற்றுக்கிறதுனால நான் ஒரு பேசிக் லெவல்லேருந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதனால் ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து இதில் எப்படி நம்ம ஃபுல்லிங் பண்ணலாம், இதில் வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் அப்படியே சொல்லிகிட்டே வரேன். இப்போது நம்ம கோம் நல்லா பண்ணியாச்சு. இப்போது லாக் பண்ண போகிறோம். லாக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிடிச்சிடுறோம் இல்லையா, பிடிச்ச ஹேரை வந்து ஒரு டைம் வந்து இந்த கோமில் பேக் சைடில் இந்த மாதிரி பண்ணி இருக்கக்கூடிய ஹேர் எல்லாமே இப்படி எடுத்துகிட்டு வந்து இப்படி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்படி பிடிச்சிட்டு ஹேரை வந்து இப்படி பிடிச்சி இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்போது இந்த அளவுக்கு வந்து நல்லா கோம் பண்ணிவிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து செக்யூர் பண்ணிடலாம். பாபி பின் வச்சு நான் செக்யூர் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். குட்டி சைஸ் வந்து டம்மியில் வந்து பிரிஞ்சிட்டு வந்துடும், அதனால பெரிய சைஸ் நான் யூஸ் பண்ணுறேன். ஹேர் வந்து இப்படி பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிட்டு இப்படி ஒரு லாக்கு ஆப்போசிட்டில் ஆப்போசிட் சைடில் இன்னொரு லாக்கு. இப்போது மறுபடியும் ஃபோர் ஸ்லைடுக்கு மேலே இதில் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இதிலே வந்து உங்களுக்கு நல்லா டைட்டு க்ரிப் எல்லாமே வர மாதிரி நல்லா அழகாக செக்யூர் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பேக் ஹோம் வச்சு ஒரு ஃபுல் பஃப் இதுதான். இப்போது இந்த ஸ்லைடு பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஹாட் ஸ்ப்ரே வந்து இதுக்கு மேலே இப்படி ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. இது கலந்து வரவே வராது, உங்களுக்கு நல்லா க்ரிப்பாக பிடிச்சிடும்.
இப்போ இதுக்கப்புறம் எப்படி நம்ம சௌரி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணலாம். இந்த பஃப் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு டைட்டாக இருக்குது அப்படின்றத பாருங்க. நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்பராக பேக் ஹோம் பண்ணி செக்யூர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போ நீங்கள் ஜடை வச்சாலும் ஒன்றும் ஆகாது, எவ்வளோ பூ வச்சாலும் ஒன்றும் ஆகாது, ஸ்லைடு இது பண்ணாலும் எதுவுமே ஆகாது. அந்த பேக் ஹோம் மட்டும் உங்களுக்கு பஃப் மட்டும் அப்படியே நல்லா க்ரிப்பாக அப்படியே இருக்கும். உங்களுக்கு அண்டு வரவே வராது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஹோம் பண்ணிட்டோம். சௌரி வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். சௌரி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம மட்டும்தான் இருக்கோம், யாரும் இல்லை பக்கத்தில் கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் இந்த நீங்கள் வந்து பேக் இது 2 செக்ஷனாக இருக்குது. இந்த 2 செக்ஷன்லேருந்து ஒரு செக்ஷன்லேருந்து பாதி யார் எடுத்துக்கிறேன், இந்த செக்ஷன்லேருந்து பாதி யார் எடுத்து இதை நான் வந்து பின்னுறேன். நல்லா டைட்டாக பின்னிக்கிறேன். இப்போ டைட்டாக பின்னும் போது என்ன ஆகும்னா, இந்த சௌரி வந்து உள்ளார வந்து நல்லா லாக் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு சௌரி பிடிக்கிறதுக்கு யாரும் வேண்டாம், நல்லா அப்படியே டைட்டாக லாக் ஆகிடும். இப்போ இந்த பின்னல் வந்து நான் கொஞ்சம் தூரம் வந்து பின்னிடுறேன். பண்ணிட்டு ஸ்ப்ரே பண்ணிடலாம். இங்கே வந்து இப்படி பேக்கும் லைட்டாக இந்த மாதிரி பண்ணிட்டு இங்கே நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். இப்படி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோன்னா இந்த இடம் பிரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சௌரி முடியும் கலண்டு வராது, நல்லா டைட்டாக க்ரிப்பாக வந்து நின்றுடுச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம அழகாக ஹேர் ஸ்டைல் வந்து பின்னிக்கலாம். பின்னல் யாரும் இல்லாத டைமில் உங்களுக்கு இதுதான் வந்து ஒரு ப்ராப்பராக நம்ம வந்து சௌரி வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மெத்தடு. நம்ம அவசரம் சொல்லிட்டு யாராவது ஹெல்ப்புக்கு பக்கத்தில் வச்சுட்டு பின்னிடுவோம். ஆனால் இதுதான் வந்து நீங்கள் கற்றுக்கும் போதே இந்த மாதிரியே கரெக்டாக ப்ராப்பராக வந்து கற்றுக்கிட்டே வாங்க. ஓகே, இப்போ வந்து இதுலேருந்து நம்ம பின்னல் பின்னிடலாம். அப்படி இல்லை நம்மளுக்கு ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பின்னுறது இருந்தாலும் நீங்கள் பின்னிக்கலாம். இல்லை பேக் ஹேர் ஸ்டைல் பின்னிட்டு இந்த ஹேர் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதுனாலும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே பின்னல் பின்னிடுறேன், நான் பிரிச்சுக்கிறேன். இப்போ ஆல்ரெடி வந்து இதுலேயே ஜவுரிலேயே 3 பார்ட்டிஷன் இருக்கும் இல்லையா, அது கூடவே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நான் பார்ட்டிஷனை பிரித்து இது 3 சைடுக்கும் தனித்தனியாக நான் பிரிச்சுக்கிறேன். மாதிரி பின்னல் பின்னிக்கிறேன். இப்போ அந்த முடிச்செல்லாம் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இப்படி உள்ளார போயிடும். நீங்கள் சௌரி வந்து எங்கே வச்சிங்கன்னே தெரியாது. ஃபுல்லாக வந்து பிரிவாங்க. ஒரு சில பேருக்குலாம் வந்து ஷார்ட்டாக இருந்தாங்கன்னா நீங்கள் இங்கேயே லப்பர் பேண்ட் கூட போட்டு விட்டுடலாம். அப்படி இல்லை குஞ்சலை வச்சு பின்னணும்னா இன்னும் அழகாக இருக்கும், குஞ்சலை வச்சு பின்னிக்கலாம். இதில் வந்து நிறைய மெத்தட்ல இதுவுமே பின்னுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. ஒரு டைமும் ஒன்று நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி அழகாக ட்ரெடிஷ்னலாக இருக்கிற மாதிரி ஸ்டோன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி ஒரு குஞ்சலம் வாங்கிக்கோங்க. இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதுலேயே நிறைய இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா நிறைய இந்த மாதிரி த்ரெட்ஸ் இருக்கிற மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பேக்ல பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு சின்னதாகவும் ஒரு சைடு பெருசாகவும் வச்சு பின்னுங்க. ஒரு சைடு வந்து குஞ்சலம், ஒரு சைடு ஹேரு, ஒரு சைடு வந்து அந்த த்ரெட் வச்சு இப்படி பின்னிட்டே வாங்க. லாஸ்ட் எண்டு வரைக்கும் அப்படியே பின்னிட்டே வாங்க. இப்போ நம்ம எண்டு வரைக்கும் பின்னிட்டோம். இப்போ எக்ஸஸா இந்த நூல் இருக்கு இல்லையா, இதையே வச்சு ஒரு முடிச்சு போட்டு லாக் பண்றதா இருந்தாலும் நீங்க லாக் பண்ணலாம். இல்ல நம்ம கிட்ட த்ரெட் இருக்கும் இல்லையா, பிளாக் கலர் த்ரெட், அதை வச்சு நீங்க லாக் பண்றதா இருந்தாலும் லாக் பண்ணலாம். இப்போ நான் இதுல நூல் வந்து எக்ஸஸா இருக்கவே நான் இதுலயே வச்சு லாக் பண்ணிட்டேன். இல்ல உங்ககிட்ட த்ரெட் இருந்துச்சுன்னா அந்த த்ரெட் வந்து நல்லா சுத்தி 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 லாக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி அழகா நீங்க நல்லா டைட்டா பின்னும் போது நல்லா அழகா உங்களுக்கு இந்த மாதிரி லுக் உங்களுக்கு கிரியேட் ஆகும்.
இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சுட்டி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் வந்து நம்ம பண்றதுக்குள்ள இந்த மாதிரி சுட்டி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நேரா ஒரு த்ரெட்ட வந்து நல்லா இப்படி இழுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பிளாக் ஹேர்ன்னும் போது பார்த்தீங்கன்னா, அந்த த்ரெட் வந்து இப்படி உள்ளார போயிடும். அதனால அந்த அளவுக்கு தெரியாது உங்களுக்கு. எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ, அந்த அளவுக்கு லென்த் நல்லா இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க இருந்து சென்டர் தானே வந்திருக்கு. இப்போ இதுக்குள்ளார நீங்க குத்தி இப்படி எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இது ஹேர்க்குள்ள இருக்கிறதுனால உங்களுக்கு மறைஞ்சிரும். அந்த அளவுக்கு தெரியாது. இப்போ இந்த மாரி வந்தத இந்த 2 நம்ம லாக் பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த ஸ்லைடுக்குள்ளார 2, 3 டைம் வந்து இந்த மாரி லாக் பண்ணி வெளிய எடுத்துருங்க. லாக் பண்ணி வெளிய எடுத்துட்டு, இங்க ஒரு ஸ்லைட் போட்டு லாக் பண்ணிடுங்க. ஒரு ஸ்லைடு போட்டு லாக் பண்ணிட்டு, இங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு ஹேர் வந்து டிஃபரெண்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியுது. இதுவே பிளாக் ஹேர்ல நீங்க பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த அளவுக்கு டிஃபரெண்ட் எதுவும் தெரியாது. இப்போ ஃப்ரண்ட்ல பார்க்கலாம். இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிளைனா வைக்க போறீங்க அப்டின்னா, ஹேர் ஸ்டைலுக்கு நீங்க நார்மலா பேக் ஹோல்ட் பண்ணி இப்டி செட் பண்ணிக்கலாம். இல்ல ஃப்ரண்ட்ல வந்து ட்விஸ்ட் பண்ண போறீங்க, இல்ல ஃப்ரெஞ்ச் பிளாட் போட போறீங்க. அதுக்கேத்த மாரி நீங்க பிளான் பண்ணி பண்ணுங்க. இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு பிளைனா சொல்லிக் குடுக்குறேன். நல்லா கோம்ப் பண்ணிக்கோங்க. கோம்ப் பண்ணிட்டு, இந்த ஹேரையே வந்து நீங்க மறுபடியும் பேக் கோம்ப் பண்ணி பண்ணி தான் நீங்க இத செட் பண்ணணும். இப்ப எடுத்திருக்கோம் இல்லையா? இந்த ஹேருமே வந்து நல்லா 90 டிகிரில தான் எந்த ஹேர் பேக் கோம்ப் பண்ணாலுமே 90 டிகிரில தான் நீங்க புடிக்கணும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நல்லா மேல இருந்து எடுத்துட்டு வந்து இங்க வரைக்கும் இப்படி லாக் பண்றேன். இந்த ஹேரையே வந்து ஃப்ரண்ட்டுக்கு இப்படி லாக் பண்றேன். மறுபடியும் சென்டரு, மறுபடியும் இங்க ஆப்போசிட் சைடு, மறுபடியும் சென்டரு. இப்போ ஸ்ப்ரே பண்ணிட்டு, நல்லா அப்படி கோம்ப் பண்ணிட்டு, இத இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். ஸ்ப்ரெட் பண்றேன். மறுபடியும் ஒரு செக்ஷன் எடுக்கிறேன். நைன்டி டிகிரில ஃப்ரண்ட்டு, சென்டரு, மறுபடியும் சைட்ல. சென்டரு, மறுபடியும் ஸ்ப்ரே பண்ணி இந்த மாரி லாக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து நீங்க எவ்வளோ ஹைட் வைக்க போறீங்க, அதுக்கேத்த மாரி நீங்க பேக் கோம்ப் பண்ணுங்க. இப்போ ஃபுல்லா கோம்ப் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கேயுமே நீங்க ஷைன் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி கோம்ப் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நீங்க ஹேர் இப்படி வந்து ஆங்கிள் பண்ணுங்க. இப்போ இந்த ஹேர் வந்து இப்படி வரணும். ஹேர் இப்படி வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணும் அதெல்லாம் ப்ராப்பரா பார்த்துக்கோங்க. ஃபுல்லா கோம்ப் பண்ணிட்டீங்க இல்லையா? இப்போ உங்க ஃபிங்கர்களே இந்த மாதிரி சிசர் மாரி வச்சுட்டு, இந்த ஹேர் என்ன பண்ணணும்னா, ஒரே ஒரு ட்விஸ்ட் மட்டும் தான் ஒரே ஒரு ட்விஸ்ட் பண்ணி அப்படியே இப்படி பேக் இப்படி கொண்டு வரணும். இப்போ இங்க கொண்டு வந்த பிறகு இங்க வந்து பிசிறு கீழ வருது இல்லையா? அது வந்து இப்படி கோம்ப் பண்ணிக்கணும். இந்த பிசிறு வந்து வராத அளவுக்கு நல்லா கோம்ப் பண்ணிக்கோங்க. கோம்ப் பண்ணிட்டு இத இப்படி வச்சுட்டு, அப்படியே இங்க கொண்டு போயிட்டு இங்க இப்படி லாக் பண்ணிக்கணும். ஒரு நிமிஷம். பாபி பின் வச்சு லாக் பண்ணிக்கணும். இப்போ ஆப்போசிட் சைடுல இதே மாதிரி ஆப்போசிட் சைடுல வந்து நம்ம செட் பண்ணலாம். இப்போ அந்த சைடு நம்ம எப்படி பண்ணோமோ அதே மாதிரி சேம் டெக்னிக்கோட இந்த சைடுமே நம்ம பண்ணலாம். இப்போ நான் ஸ்பீடா பண்றேன் இந்த சைடு. நீங்க கோம்ப் இந்த சைடு வந்து நல்லா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அழகா வச்சுக்கோங்க. ரைட்டா பேக் பண்ணிட்டு ஸ்ப்ரெட் பண்ணுங்க.
இப்போ இந்த சைடுமே வந்து உங்க ஃபிங்கர் வந்து இந்த பொசிஷன்ல வச்சுட்டு ஒரே ட்விஸ்ட் இங்க இருந்து இப்படி வரணும். அதுக்கப்புறம் இப்படி பிடிச்சிட்டு இப்போ எக்ஸஸ் வருது இல்லையா, அது வந்து பேபி கோம் பண்ணிக்கணும். கோம் பண்ணிட்டு டைட் பண்ணிட்டு மறுபடியும் கோம் பண்ணி மறைக்கும். அப்படி நீங்க போட்டவரை கண்ணாடி மிரர் பார்த்துக்கோங்க. நீங்க 2 பக்கம் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்றத மிரர் பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்க எடுத்துட்டு வந்து அதே இடத்துல நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ஆல்ரெடி லாக் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல வச்சு இதையும் லாக் பண்ணிடலாம். ஓகே, லாக் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஹேர் நம்ம என்ன பண்ண போறோம்னா பன் வச்சு அதை எப்படி நம்ம க்ளோஸ் பண்றதை பாருங்க. இப்போ என்கிட்ட பெரிய பன் தான் இருக்கு, நீங்க சின்னதா யூஸ் பண்றதுனால யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்கிட்ட இதுதான் இருக்குது, அதனால நான் இதை வச்சு இந்த ஹேர் ஸ்டைல போடுறேன். இந்த ஹேர்ல வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு சுத்தி யூபின் செக்யூர் பண்ணுங்க. யூபின்மே பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிப்பேன் 7.5 இந்த சைஸ் வாங்கிக்கோங்க. இது கிரிப்னஸும் நல்லா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே இந்த ஹேர்ல இருந்து எடுத்து போய் அப்படின்னா நம்ம லாக் பண்ணுவோம். பாத்தீங்கன்னா நான் டேரக்டாவே வந்து பாத்தீங்கன்னா இப்படியே லாக் பண்றேன். நல்லா டைட்டா எடுத்துட்டு போயிட்டு லாக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா சுத்தி லாக் பண்ணிக்கோங்க. சும்மா கீழே குனிஞ்சு வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம லாக் பண்ணுவோம். நான் டம்மி எடுத்து கொஞ்சம் சாய்ச்சிக்கிறேன். சாய்ச்சிட்டு நல்லா ஹேர் வந்து நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்றேன். ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு லப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி லப்பர் பேண்ட் போட்டு இந்த ஹேர் எல்லாமே இந்த மாதிரி செக்யூர் பண்ணிடுங்க. எக்ஸஸ் ஹேர் இருக்கு இல்லையா, அது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுருட்டிட்டே வந்து நல்லா லாக் பண்ணிட்டு இப்போ நம்ம ஒரிஜினல் ஹேர் தான் இந்த மாதிரி பிசுறுலாம் தெரியாது, நல்லா லாக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லா லாக் பண்ணிட்டு இப்போ இதை சுத்தி உங்ககிட்ட ரோஸோ இல்ல மல்லியோ இல்ல இதுக்கு மேல ஃபுல்லா நீங்க ஃப்ளவர்ஸ் வைக்கிறீங்களோ அந்த மாதிரி எது வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஃப்ளவர் இல்லாதனால நான் என்ன பண்றேன்னா யூபின் வச்சு இந்த லேஸ் வச்சு நான் அப்படியே சும்மா லைட்டா டெக்கரேட் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து ஃப்ளவர் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜட வச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த பில்ல வச்சு நான் செக்யூர் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து அப்படியே லாக் பண்ணிடுறேன். நீங்க என்ன பண்ணணும்னா ஊசி நூல் வச்சு பொறுமையா தச்சு விட்டீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லா லாக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே அழகா நீங்க ப்ராப்பரா ஒரு நூல் வச்சு தச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு முகூர்த்தம் ஹேர் ஸ்டைலுக்கு எந்த மாதிரி பேக் கோம் பண்ணி பஃப் வைக்கலாம், ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் பண்ணலாம், பேக்கில் வந்து ஹேர் ஸ்டைல் எந்த மாதிரி பண்ணலாம், இந்த எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக இந்த டெக்னிக்கோட நீங்களும் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த லுக்கு நீங்கள் கொடுக்க முடியும். தெரியும் ஃபுல்லாக. இப்போ ஹேர் ஸ்டைல் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஃபுல்லாக ஒரு வியூ பார்த்துடலாம். நான் எப்படி டம்மில ட்ரை பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி நீங்க பிரைடுக்கோ இல்ல நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அவங்க எல்லாருக்குமே இதே மாதிரி டெக்னிக்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கும் ரொம்ப அழகா வரும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான டெக்னிக்ல எப்படி நம்ம முகூர்த்தம் ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம அஞ்சு பியூட்டி அகாடமி யூடியூப் சேனலை லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம அஞ்சு பியூட்டி அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நெக்ஸ்ட் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேர்ந்துரும். நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.